தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 6வது வாரம் திங்கட்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, புதிய வாரத்தை துவங்கி இருக்கின்ற உங்களை இறைவன் புதுமையான ஆசீர்வாதங்களால் நிறைத்து வழி நடத்துவாராக. உங்கள் உள்ளத்திலே இல்லத்திலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே இறைவனே துணை புரிந்து அதை வெற்றியின் காரியங்களாக மாற்றிக் கொடுப்பாராக. உடல் உள்ள சுகத்தை கொடுத்து உங்களை தேற்றுவாராக. உங்கள் மனக்கவலைகளையும் கஷ்டங்களையும் எடுத்து போட்டு உங்கள் உள்ளத்திற்கு நிறைவனை கொடுப்பாராக. நீங்கள் நிறைவுள்ள மக்களாய் வாழ அருள் புரிவாராக. இத்தகைய அருள்வரங்களை தந்திட இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, நம்முடைய உறவுகளிலே நாம் நமக்கு குழந்தைகளையோ அல்லது நம் கீழே இருக்கிறவர்களை பார்த்து இவ்வாறு சொல்லுவோம், இதை மனசுல வச்சுக்குங்க, இதுல இந்த கருத்தை நீ மனசுல எப்பயுமே வச்சுக்கோ, இதில் கருத்தா இரு என்று சொல்லி ஒரு சில காரியங்களிலே அவர்கள் மிகவும் அக்கறை காட்ட வேண்டும். அந்த காரியங்களே அவர்கள் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்போம். இந்த நாளிலும் கூட திருத்தூதர் யாக்கோப்பு ஆதி திருச்சபையில இயேசு மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த மக்களுக்கும் அவர்களோடு இணைந்து அவருடைய சீடர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார். இது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விற்கு உரமேற்றக்கூடியதாகும், கிறிஸ்துவ வாழ்வை வலுப்படுத்தக்கூடியதாகும், கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்க நமக்கு துணை புரியக்கூடியதாகும், நம் வாழ்வு பிறருக்கு ஒரு சான்றாய் அமையக்கூடியதாகவும் அமைந்திட துணை புரியக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி யாக்கோபு எதையெல்லாம் நம் கவனத்திலே கருத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக துன்பத்தின் மத்தியிலே மகிழ்ச்சி கொண்டவர்களாக இருங்கள் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார். ஆதி திருச்சபை துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருந்தது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள் துன்பத்தை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே துன்பங்களை கண்டு நீங்கள் பயந்து போய்விட வேண்டாம், துன்பங்களை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம், துன்பத்தினாலே நீங்கள் மனம் தளர்ந்து போய்விட வேண்டாம், இந்த துன்பத்தின் மத்தியிலே நீங்கள் மகிழ்ச்சியாய் இருங்கள் என்று சொல்லி யாக்கோப்பு ஆதி திருச்சபைக்கு உறுதியூட்டுவதாக இருக்கின்றது. ஏனெனில் 1 பேதுரு 1:7 படிக்கிற போது, அழிகின்ற பொன் தீயினால் சுத்திகரிக்கப்படுவதை போல உங்கள் விசுவாசமும் சோதனையின் துன்பத்தினால் மெய்ப்பிக்கப்படுகிறது என்று சொல்லி பேதுரு சொல்லுவார். ஆகவே நம்முடைய வாழ்விலே வருகின்ற இந்த சோதனைகள் துன்பங்கள் எல்லாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக, நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதைதான் ஆதி திருச்சபையில் நாம் பார்க்கின்றோம். இயேசு மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ துன்பங்களை சந்தித்தார்கள், உடைமைகளை இழந்தார்கள், ஏன் உயிரையும் இழக்க நிகழ்வு வந்தாலும் கூட நிலையாக நின்றிருந்தார்கள். எனவே அவர்கள் விசுவாசத்தின் வித்தாக, திருச்சபையில் விதைக்கப்பட்ட விதையாக அவர்கள் வளர்ந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. நம்முடைய விசுவாச வாழ்விலே சிறு சிறு துன்பங்கள் வரும், வேதனைகள் வரும், புறக்கணிப்புகள் வரும், இகழ்ச்சிகள் வரும், அவமானங்களை சந்திக்க நேரிடும். அப்படி எல்லா விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்திக்கிற பொழுது தளர்ந்து போகாமல் மகிழ்ச்சியாக இருங்கள். எப்படி திருத்தூதர் பணியிலே 3-4 அதிகாரங்களிலே திருத்தூதர்கள் ஐய புடைக்கப்படுகின்ற பொழுது இயேசுவின் பெயரால் தாங்கள் துன்பப்பட்டதை கண்டு, தாங்கள் தண்டிக்கப்பட்டதை கண்டு அவர்கள் பெருமகிழ்ச்சியோடு துதிபாடுகின்ற வார்த்தையின் பிரகாரம் நாம் துதிபாடுகின்ற பொழுது நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும். ஏனெனில் எபிரேயர் 2:12 சொல்லப்படுகிறது, தாமே சோதனைக்கு உட்பட்டதினாலே சோதிக்கப்படுகின்றவர்களுக்கு அவர் உதவ வல்லவர் என்று சொல்லப்படுகின்றது. நம் சோதனை நேரத்திலே நம் கடவுள், நம் ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பார், பக்க பலமாக இருப்பார். இறை வார்த்தை கொண்டு சோதனை வென்றெடுத்த கடவுள் நம்முள்ளிருந்து நம்மையும் சோதனை வென்றெடுக்க துணை புரிபவராக இருப்பார் என்கின்ற நம்பிக்கையில் வாழ வேண்டும். அப்பொழுது நாம் நிறைவுள்ள மக்களாயிருப்போம், நிறைவான ஆசி பெற்ற மக்களாயிருப்போம். திருத்துவ 16:14 படிப்பது போல, பிலிப்பு நகரிலே சிறையிலே பவுலும் சீலாவும் துன்பத்தின் மத்தியிலே இறைபுகழ் பாடி விடுதலை பெற்றுக் கொண்டதை போல நாமும் விடுதலையை பெற்றுக் கொள்வோம். இதை கவனத்தில் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, கடவுள் தாராளமாய் கொடுப்பார் என்பதில் நீ கருத்தாயிரு.
நம் கடவுள் கிள்ளி கொடுப்பவர் அல்ல, மாறாக அள்ளி கொடுப்பவர். எபேசியர் புத்தகம் 3:20 படிப்பதை போல நாம் கடவுள் நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராக இருக்கின்ற வார்த்தையின் பிரகாரம் நாம் ஜெபிப்பதற்கு மேலான அனைத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கின்ற சொல்லி இருக்கிறல்லவா, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குளிந்து சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே கொட்டுவார்கள் என்று சொன்னாரே, அந்த அளவுக்கு நிறைவாய் கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். உதாரணம் பார்க்கின்ற பொழுது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சக்கை விரும்பினால் அவர் கிடைத்தது என்ன? அவருக்கும் அவருடைய வீட்டிற்கும் மீட்பு கிடைத்தது, ஆசீர் கிடைத்தது. இதுதான் நாம் சிறிது கேட்ட நம்பிக்கையோடு கேட்கிற பொழுது கடவுள் நிறைவாய் கொடுப்பவராக இருக்கிறார். ஆனால் எப்படி கேட்க வேண்டும்? முழு விசுவாசத்தோடு கேட்க வேண்டும், சிறிதளவும் ஐயமில்லாமல் கேட்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 21:21 படிக்கின்ற பொழுது இவ்வாறு சொல்லுவார், உங்களுக்கு சிறிதளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பெயர்ந்து போய் கடலில் விழு என்று சொன்னால் அது அப்படியே விழும் என்று சொல்லுகிறார். ஐயப்பாடு இல்லாமல் கேட்க வேண்டும். மார்க் 10:9 படிக்கின்ற பொழுது அந்த பேய் பிடித்த மானுடைய தந்தை இயேசு வந்து கேட்கின்ற பொழுது, உம்மால் ஏதாவது செய்ய கூடுமானால் என் மகனுக்கு செய்யும் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு சொல்லுவார், கூடுமானாலா? நம்புகிறவருக்கு எல்லாம் கூடும் என்று சொல்வார். நம்பிக்கையில் நாம் கேட்கின்ற பொழுது நாம் கேட்பதற்கு மிகுதியாகவே கடவுள் நமக்கு கொடுப்பவராக இருக்கின்றார். ஐயப்பாடு இல்லாமல், சந்தேகம் இல்லாமல், சலனம் இல்லாமல், என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் இதை எனக்கு செய்து கொடுக்க முடியும் என்கிற நம்பிக்கையிலே ஆண்டவரை நோக்கி வந்து கேட்க வேண்டும். எப்படி? கானானிய பெண் இயேசுவை பற்றி கொண்டதை போல, நூற்றுவ தலைவன் இயேசுவை பற்றி கொண்டது போல, 12 ஆண்டுகள் வாடிய பெண் இயேசுவை தேடி வந்த ஆடை தொட்டதை போல, தொழுநோயாளி இயேசுவின் பாத்தில் முழந்தாள்படியிட்டு ஜெபித்ததை போல நாமும் நம்பிக்கையோடு ஜெபித்தோம் எனில் நம் வாழ்விலும் அற்புதங்களை காண முடியும், அதிசயங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். இல்லையெனில் நாம் சிறிது ஐயப்பட்டாலும் நம்முடைய விசுவாசம் அலைக்கழிக்கப்படும். அலைக்கழிக்கப்படுகின்ற பொழுது நாம் சோர்ந்து போவோம் என்கின்றதை மனதிலே கருத்திலே கொண்டு அசைக்க முடியாத உறுதியோடு ஆண்டவரை நோக்கி கேள் என்று சொல்லி அந்த கருத்தில் வைத்துக் கொள்ள யாக்கோப்பு அழைக்கின்றார். ஆகவே அன்பு சொந்தங்களே, இதோ இன்று யாக்கோப்பு நம் கவனத்தில் வைத்துக் கொள்ள சொல்லி இருக்கின்ற இந்த கருத்துக்களை நம் வாழ்விலே ஆணித்தரமாய் நம்புவர்களாக இருப்போம். எல்லா துன்பங்கள் மத்தியிலும் ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவரோடு இணைந்து அந்த துன்பத்தின் மத்தியிலே மகிழ்ந்து இறைப்புகழ் பாடுவர்களாக இருப்போம். இரண்டாவதாக, ஐயப்பாடில்லாமல் விசுவாசத்தோடு ஆண்டவனுக்கு கேட்போம். கேட்பதை பெற்று இறைவனிலே மகிழ்ந்து இருப்போம். நாம் ஆசி பெற்ற மக்களாய், அருள் பெற்ற மக்களாய், இறை கரங்கள் தவறுகின்ற பிள்ளைகளாய் இருப்போம். இத்தகைய அருள் வரங்களை இறைவன் உங்களுக்கும் கொடுத்து நீங்களும் ஆசி பெற்ற மக்களாய் இருக்க உங்களுக்கு துணை புரிவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். அடைக்கலம் தருகின்ற நாயகனே, அருள் மழை பொழிகின்ற தூயவர்